ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இது உங்கள் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம அதை டச் பண்ணி பெல் ஐக்கன் வரும், அதுவும் டச் பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ரெடியூஸ் தி ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் இன் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட். அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் அந்த ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்கை ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோடனே ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இல்லையா, அந்த மிஸ்டேக்கை எப்படி குறைக்கிறது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சிம்பிளாக ஒரு 3 வழிமுறை சொல்கிறேன் சரிங்களா. இந்த வழியில் தான் நம்ம அந்த மிஸ்டேக்குங்கிறத நம்ம குறைக்க முடியும் சரிங்களா. சரி ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷ் வந்து அரைக்குறையாக தான் தெரியும், மீனிங் அவ்வளோக்கு எனக்கு தெரியாது, நான் ஆரம்பத்துலேருந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு சில ஐடியா சொல்லித்தரேன் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை மீனிங் வைஸ், மீனிங் நல்லா தெரிஞ்சு இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும் வராதுன்னு தெரிஞ்சு அது வைக்கிறது. அது ஸ்டார்டிங்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களாம் அக்யூரேட்டாக வச்சுருவாங்க சரிங்களா. ஏன்னா அவங்க நிறைய சென்டென்ஸ் வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும் வராதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இது வந்து அவங்க இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் கரெக்டாக வச்சுருவாங்க. ஓகே, பை எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு மீனிங்லாம் தெரியாது சரிங்களா. நான் மீனிங் தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் அந்த ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்குங்கிறத குறைக்க முடியும். ஸோ அது என்ன நான் ஐடியா சொல்கிறேன். அதாவது ஒரு நியர்லி ஒரு 10 இல்லை 15 ஸ்பீடு எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 15 ஸ்பீட்லேயும் கண்டினியூஸாக எந்தெந்த இடத்துலலாம் ஃபுல் ஸ்டாப் வருதுன்னு நோட் பண்ணணும் சரிங்களா. அதாவது இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கிலீஷ் அட்டன் யார் வேணால் பண்ணலாம், எவ்வளோ நல்லா வேணால். தமிழ் மீடியம் படித்தவங்க கூட இங்கிலீஷ் அட்டன் செம்மையாக பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கெல்லாம் பயந்துக்கு வேணாம். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் எப்படி குறைக்கிறது நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு 15 ஸ்பீடு எழுதுற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். அது வரைக்கும் மிஸ்டேக் வந்துட்டு தான் இருக்கும். ஃபுல் ஸ்டாப்பில் மிஸ்டேக் வர எந்தெந்த இடத்துலலாம் ஃபுல் ஸ்டாப் வரும் வராது அப்படிங்கிற அந்த வேர்டை அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா ஃபுல் ஸ்டாப்போட ஒரு நியூ சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி ஆரம்பிச்சதுன்னா அது வந்து நியூ சென்டென்ஸ் இல்லை, அது வந்து ஃபுல் ஸ்டாப் நேரத்தில் வராது அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸை நம்ம நோட் பண்ணி வைக்கணும் சரிங்களா. சரி ஓகே, மீனிங் வைஸ் நல்லாவே மீனிங் நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 90 or 100% ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் இல்லாமல் எழுதலாம். எக்ஸ்பீரியன்ஸால், அதாவது அந்தந்த வார்த்தை வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வரும் வராது அப்படி தெரிஞ்சு எழுதுனா ஒரு 80% தான் குறைக்க முடியும். ஏன் அப்படின்னா, மொதல் ஸ்பீடில் ஃபுல் ஸ்டாப் ஒரு இடத்துல வந்திருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 2-3 ஸ்பீடு அதே ஸ்பீடு அப்புறம் வந்து அதே வேர்டு தான் வரும், ஆனால் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வராது. ஏன்னா அதில் அங்கே கமா வந்து கண்டினியூவாக சென்டென்ஸ் கொடுத்துருப்பான். ஓகேங்களா. இப்படி பிரச்சனை ஒரு ஜஸ்ட் ஒரு 20% வரும், மற்றபடி 80% நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸாலாம் நீங்கள் குறைக்க முடியும் சரிங்களா. ஓகே, அடுத்து பை டிக்டேஷன். டிக்டேஷன்னால எப்படி, அதாவது ஸ்ட்ரோக் எடுக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் போட்டு வச்சுப்போம் சரிங்களா. அதாவது இன்ட்டு மார்க் போட்டால் ஷார்ட் ஹேண்டில் ஃபுல் ஸ்டாப்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸ்ட்ரோக் எடுக்கும்போது அது இன்ட்டு மார்க் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ தமிழ்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்னா மீனிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க டிக்டேஷன் அப்போ எடுக்கலினா கூட டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ ஃபுல் ஸ்டாப் போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம மீனிங் தெரியல, தமிழ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னா தான் நமக்கு தான் பிரச்சனை. புரியுதுங்களா. பிரச்சனைலாம் இல்லை, இந்த மாதிரி ஐடியா வச்சு நம்ம குறைக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. மீனிங் வச்சு நம்ம குறைக்க முடியாது, இது மாதிரி ஃபாலோ பண்ணணும். இப்போ டிக்டேஷன் ஒரு சில பேர் படிக்கும்போது ஃபுல் ஸ்டாப் வர இடத்துலலாம் நிறுத்தி படிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டே வரணும். ஃபுல் ஸ்டாப் அவங்க நிறுத்துற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும்னு அர்த்தம். புரியுதுங்களா. ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சு ஸ்ட்ரோக்கில் போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரோக்கில் அந்த ஃபுல் ஸ்டாப்பை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. இப்படி ஃபாலோ பண்ணிட்டோம்னா சரிங்களா, நீங்கள் நினைக்கலாம் அதுதான் நம்ம இன்ட்டு மார்க் போட்டு ஃபாலோ பண்ணுறோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த மீனிங்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டிக்டேஷன் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் அதை தான் இப்போ ஆடியோ மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் ஆடியோ மெத்தட்லேயும் ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி தான் நமக்கு ஆடியோ வரும். எதுவும் நமக்கு கம்ப்யூட்டரே ரெக்கார்ட் பண்ணி ஆடியோலாம் போட மாட்டாங்க. ஒருத்தர் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவை நமக்கு ப்ளே பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணுறவர் படிக்கும்போது டிக்டேஷனில் ஃபுல் ஸ்டாப்புக்கு அந்த ஸ்டாப் பண்ணி படித்தாங்கன்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும்னு தெரியும். இல்லாத பட்சத்தில் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மீனிங் வச்சு தான் நம்ம குறைச்சாகணும் சரிங்களா. இல்லை டிக்டேஷன் அப்போவே படித்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிங்க. எந்தெந்த இடத்துல நிறுத்தி படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் குறைக்க முடியும். ஃபுல் ஸ்டாப்புக்கு 1 மார்க் ஃபுல்லாக பிடிப்பாங்க. அது ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் வச்சுட்டு அடுத்த லெட்டர் கேப்ஸில் எழுதணும் சரிங்களா. ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டிங்கனாலே அதை வந்து 1 மார்க் பிடிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ கமாவுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அது பயப்பட வேணாம். கமாவுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் பிடிக்க மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான்
கொஞ்சம் முக்கியமானது. தமிழில் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சென்டென்ஸ் தெரியும். ஸோ நான் ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணிடுவாங்க ஃபுல் ஸ்டாப்பில் எதுவும். ஆனால் அதுலேயும் வந்து 10% ஃபுல் ஸ்டாப் எங்கே வரும்னு தெரியாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிடலாம், ஓகேங்களா? அதே மாதிரி மிஸ்டேக் ஸ்டார்டிங்கில் வரத்தான் செய்யும், சரிங்களா? போக போக தான் ஒரு 4-5 ஸ்பீடு எழுதும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் வருதுன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டேக் குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நன்றி.